இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பயம் தீர என்ன மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல பயம் என்பது வாழ்க்கையிலே தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? யாருக்கு தெரியுமா பயம் வரும்? இறைவனின் பால் முழுமையான நம்பிக்கை என்பது எவர் ஒருவருக்கு இல்லையோ அவர்களுக்குத்தான் பயம் என்பது வந்து சேரும். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் அதுக்குரிய ஞானத்தை பெற்றுக்கணும் போல இருக்கே. இறைவனின் பால் முழுமையான நம்பிக்கைன்னா எங்கள் எல்லாருக்குமே சாமி நம்பிக்கைங்கிறது இருக்கத்தானே செய்யுது. இறைவன் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் எங்களையும் அறியாமல் ஒரு பயம்ங்கிறது வரத்தானே செய்யுது. ஏதோ ஒரு பிரச்சனையான நேரத்திலே என் குழந்தை எக்ஸாம் எழுதியிருக்கான்னு சொன்னால் அவனுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பயமாக இருக்குது. குழந்தை பாஸ் பண்ணுவானா மாட்டானாங்கிற மாதிரி. ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இன்டர்வியூவில் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயம்ங்கிறது வந்து சேர்றது. அப்படிங்கிற மாதிரி நம்மில் பலருக்கும் பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருந்துருக்கும். திடீர்னு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொன்னால் அங்கே அவர் பிழைப்பாரா மாட்டாராங்கிற ஒரு பயம்ங்கிறது வந்து சேர்றது இல்லையா? இதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொன்னால் அங்கேதான் நாம் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். எதற்காக இந்த பயம்? நாம நினைத்து அதில் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால் முடிந்தது முழுமையான முயற்சியைத்தானே நாம் செய்ய வேண்டும். ஒரு குழந்தை பரீட்சை எழுதியிருக்கான்னு சொன்னால் அவனால் முடிந்த அளவிற்கு அவன் தன்னுடைய கடுமையான உழைப்பினை செலுத்தி தேர்வினை எழுத வேண்டும். மிச்சப்படி ரிசல்ட் வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவாக தானே வரும். இறைவன் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை எவர் ஒருவரிடத்திலே முழுமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக பயம் என்பது வந்து சேராது. அப்படியே எதிர்பாராத விதமாக ஒரு திடீர் தடங்கல் அல்லது ஒரு திடீர் பிரச்சனை என்பது வந்து சேர்ந்தால் கூட அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா தைரியமாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். நேரடியாக அதிலே குதித்து விட வேண்டும். ஒரு சின்ன கதை இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வர்றது. ஒரு ஊரில் ஒரு நாய் ஒன்று இருந்துச்சாம். அந்த நாய்க்கு அப்படியே காட்டு பகுதியை சுற்றின்னு இருக்கும்பொழுது திடீர்னு அதுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சாம். தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஆத்தங்கரைக்கு போச்சாம். அங்கே ஆறில் பார்க்கும் பொழுது இதனுடைய நிழல் தெரிந்ததாம். இந்த நிழலை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த ஆற்றுக்குள்ளே ஏற்கனவே ஒரு நாய் நின்றுட்டு இருக்கு, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கு, அது பல்லுலாம் ரொம்ப கோரமாக இருக்கேன்னு சொல்லி அதை பார்த்து இது உருமுது. இதனுடைய நிழலை பார்த்தே தான் உருமுகிறோம் என்ற அந்த சின்ன அறிவு அதுக்கு தோணலை. அது என்ன பார்க்குது, அதை பார்த்து அது உருமும்பொழுது அங்கேருந்து அதுவும் பதிலுக்கு உருமுற மாதிரி தெரிஞ்ச உடனே மீண்டும் மீண்டும் அதற்கு பயம் வர்றது. ஒரு தடவைக்கு 2 தடவை பின்னாடி பேக் அடிக்கிறது. 3ஆவது தடவையும் பண்ணி பார்க்குது. 4ஆவது தடவை என்ன பண்ணுது, தைரியமாக சரி அந்த நாய் அங்கே இருந்தால் தான் என்னன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சுடுதாம். குதிச்ச உடனே பார்த்தா அந்த பிம்பம் என்பதும் கலைந்து விட்டது. அந்த நாய் நம்மளை பார்த்துட்டு தான் பயந்து ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு வெளியில் வந்துடுதாம். ஆக அங்கே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்துடணும் தெரியுமா? அது வந்துவிட்டாலே பயம் என்பது காணாமல் போகிவிடும். இது போக இதற்குரிய வழிபாடு அப்படிங்கிறது என்ன செய்யணும் சார்ன்னு சொன்னால், முதலிலே நீங்கள் எதனை இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யாரை இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த தெய்வத்தை மனதிற்குள்ளாக உங்களையும் அறியாமல் தானிக்கிறீர்களோ அவரையே மனக்கண் முன்னால் கொண்டு வந்தாலே போதுமானது. நிறைய பேருக்கு பிள்ளையார் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒரு பிரச்சனை வரும்பொழுது டக்குனு மனதிற்குள்ளாக பிள்ளையாரை தியானம் செய்ய வேண்டியது. ஓம் கம் கணபதையே நமஹா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொன்னாலே யானை பலம்னு சொல்றா தெரியுமா? அந்த யானை பலம் என்பது ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்குள்ள வந்து சேர்ந்துடும். விநாயக பெருமானை வழிபட்டாலே இந்த பயம் என்பது காணாமல் போய்விடும் சொல்றார். சார், நான் பிள்ளையாரை டெய்லி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு எனர்ஜிஸ்டிக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அபயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்ணில் படுறது தெரியுமா? பயம் அபயம் அப்படின்னு சொல்லுவா. பயம், அந்த அபய குரலை எழுப்பிய உடனேயே நாராயணன் ஓடோடி வந்தார் இல்லையா? கஜேந்திர மோட்சம்னு சொல்றா. அதாவது அந்த யானையினுடைய காலை அந்த முதலை போய் கவி பிடிக்கும் பொழுது அபயம் அப்படின்னு அந்த குரல் கொடுத்த உடனே நாராயணான்னு சொன்ன உடனே ஓடி வந்துடுறார் இல்லையா? ஆக மகாவிஷ்ணுவை நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுதும், குறிப்பாக சொல்ல போன அந்த நரசிம்ம மூர்த்தின்னு தெரியுமா, அப்படி க்ஷணம், இந்த க்ஷணத்திலே பக்தனை காப்பதற்காக நான் ஓடோடி வந்து நிற்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு பிரச்சனை சார், எய்த்தாப்புல ஒரு எதிரி கையில் அருவாளோட நிற்கிறான்,
அவனை நான் எதிர்கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே எனக்கு எப்படி தைரியம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த க்ஷணத்திலே நரசிம்மமூர்த்தியை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த சிங்க பலம் என்பது உடம்பிற்குள்ளாக வந்து சேர்ந்துவிடும். அந்த தைரியம் என்பது தைரியமாக எதிர்கொண்டு நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்த எதிரி வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுவான் இல்லையா? ஆக இப்படி இந்த இறை மூர்த்தங்களை உருவகப்படுத்தி இருப்பதற்கான காரணமே நமக்குள்ளாக ஒரு தைரியம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே. குறிப்பாக சொல்லணும்னா, சார் ஜென்ரலாகவே என் பையன் வந்து ரொம்ப பயப்படுறான், பொதுவாகவே அவனுக்கு மனசில் வந்து தைரியங்கிறது வரமாட்டேங்கிறதுன்னு சொன்னால், ஜென்ரலாக டெய்லியே டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருக்கான், அவன் ரொம்ப கோழையாக இருக்கான்னு சொன்னால், அவனுடைய மனதிற்குள்ளாக ஒரு வீரம் விளைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்றார். அதாவது ஆஞ்சநேய சுவாமியை பொறுத்தவரை உடல் பலம் என்பதும் உண்டு, மனோபலம் என்பதும் உண்டு, புத்தி கூர்மை என்பதும் உண்டு. இது எல்லாம் ஒன்றாக இணைந்த ஒரு திருவுருவம் தான் ஆஞ்சநேய சுவாமி. ஆக அதுபோல் பொதுவாக பயப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஒரு சந்திரனும் கேத்துவும் ஒன்றாக இணைந்து லக்னத்திலேயே இருக்கும் அல்லது 8ஆம் பாவத்தில் உட்கார்ந்து இருக்கும். இதுபோல இருப்பவர்கள் பொதுவாகவே பயப்படுகின்ற குணத்தினை கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணணும் சொன்னால், தினந்தோறுமே ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு வர வேண்டும். இப்படி அல்லது ஒரு ஆஞ்சநேயர் டாலரை போட்டுக்கலாம், அல்லது ஒரு காப்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு செப்பு காப்பு, அதில் வந்து அந்த ஆஞ்சநேய சுவாமி உருவத்தினை பதித்து அதை கூட வந்து கையில் போட்டுக்கலாம். இப்படி அவர்கள் அந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபடும் பொழுது அவர்களுக்கு மனோபலம் என்பதும் புத்திர் பலம் என்பதும் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தைரியமும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துருதுன்னு சொல்றார். தைரியம் என்பது இருந்தாலே வாழ்க்கையிலே வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.